ஹலோ மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர்த்துக்கு இந்த விஷயம் பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறோம். நேற்று அட்சய திருதிகை அப்படின்னு ஒரு நாள். அது ஒரு நாள் ஒரு லட்சுமிக்கு உகந்தது மட்டும்தான் தவிர, போய் இந்த நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்கிட்டு அதை சந்தோஷப்படுத்துறதுல பெண்களுக்கு ஒன்றும் விஷயம் அதிகமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேப்பரில் 100 கோடி ரூபா பக்கம் நகை விற்றுருக்குன்னு போட்டிருக்கான். ஆனால் அந்த 100 கோடியில் அந்த நகை வாங்கிறதுக்கு அந்த மனைவியோட புருஷன் காசை சேர்த்து வச்சுருக்கலாம். சேர்த்து வைக்காதவங்க வெளியில் வட்டிக்கு வாங்கி தான் அந்த நகையை எடுக்க போகிறீங்க. அப்படி அந்த நகையை எடுத்து உங்கள் கணவருக்கு நீங்கள் கடனாளியாக ஆக்கிறதுல உங்களுக்கு என்ன பயன்? இந்த ஒரு நகையை வாங்கி வச்சுட்டா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 10 பவுன் நகை வாங்கிடுவீங்களா? இன்றைக்கி நகை வாங்கினா நாளைக்கு சேருன்றது ஏமாற்று உண்டான சம்பவம். இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால் நீங்கள் நகை வாங்க பேரில் உங்கள் வீட்டுக்கார கடனாளாக ஆக்கிறதுக்கு என்ன பலன்? ஒன்றும் கிடையாது. வாழ்க வளமுடன்.